கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் அத்துமீறி ஒரு சிலர் உள்ள குதிச்சிருந்தாங்க. அந்த சம்பவம் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அதற்கு எதிராக அல்லது அது எதனால் நடந்தது என்று பல்வேறு கேள்விகள் கேட்ட எம்பிக்கள் எல்லாம் இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. தற்போது பார்த்தோம்னா நேற்றைய தினம் 78 பேர் ஒட்டுமொத்தமாக 140க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக பாசிஸ்ட் மோடி, பாசிஸ்ட் பாரதிய ஜனதா. சார் என்னங்க சார் பாசிஸ்ட்னு ஆரம்பிக்கிறீங்க? பாரதியங்க சார். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மோடிக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் நெறியாளர். இந்த 10 ஆண்டு காலத்தில் பாரத பிரதமராக ஒன்றியத்தில் இருந்தக்கூடிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்றைக்காவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய பிரதமர் பதில் சொல்லியிருக்காரா? நாடாளுமன்ற மசோதாவில் முழுமையாக பேசியிருக்காரா? ஒரு நாள் முழுவதும் நாடாளுமன்றத்தில் முழு அவையில் இந்த பிரதமர் இருந்திருக்கிறாரா? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதுதான் RSS உடைய தத்துவம், RSS உடைய கொள்கை. அதை நடைமுறைப்படுத்தியவர் வாஜ்பாய் அல்ல, அதை நடைமுறைப்படுத்தியவர் மோடி. RSSின் சித்தாந்தத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார் அவர். அதே மாதிரி நிருபர்கள் கேட்குற கேள்விகள் பதில் சொல்றதே இல்லை. பத்திரிகை சுதந்திரத்தை அவர்கள் மதிப்பதல்ல. நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது அவர்களுக்கு கேள்விக்குரியதாக ஆக்கியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நீங்கள் இங்கிலாந்து நாட்டில் நிதி தாக்கல் செய்வதற்கு முன்பாக, நிதி மசோதா நாளைக்கு நிதி தாக்கல் பண்ணுறாங்க, ஒரு பத்திரிகையில் முதல் நாள் தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த நிதியுடைய அறிக்கை சில பகுதிகள் வெளியில் வந்துவிட்டது. லீக் அவுட் பிரஸ்ல வெளியே வந்துருச்சு. தார்மீக பொறுப்பேற்று நிதியமைச்சர் ராஜினாமா செய்தார். இது பாராளுமன்றத்துடைய ஜனநாயக நெறிமுறை. அதுதான். நீங்கள் கருத்து சுதந்திரம், அதற்காக தான் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடி நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். இந்த 75 ஆண்டு காலம் பல்வேறு தேசியம், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம் கொண்ட இந்திய ஒன்றியம் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருப்பதற்கு காரணம் பல்வேறு தேசிய இனங்களையும் கருத்து சுதந்திரத்தையும் கடந்த காலத்திலே மதித்த காரணத்தால் இங்கே நாம் இன்றைக்கு இந்த இந்திய ஒன்றியத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரியார் என்கின்ற பெயரை நாடாளுமன்றத்தில் உச்சரிப்பதற்கு அனுமதிக்காத இந்த நாடாளுமன்றம், அவரின் பெயரை கண்டே அஞ்சுகின்ற நாடாளுமன்றம், குண்டு குப்பிகள் அங்கே, கலர் வண்ண குப்பிகள் அங்கே வருகிறது. அது சம்பந்தமாக விவாதம் செய்வதற்கு மறுநாள் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் வராத காரணம் என்ன? இதற்கு யார் பொறுப்பு? அசம்பாவிதம் நடந்துவிட்டது. பாதுகாப்பு கவனக்குறைவு பட்டவர்த்தமாக வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசுவதற்கு அச்சமடைவர் ஏன்? இதைத்தான் அன்றைக்கு 13 நாடாளுமன்ற மக்களை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். வேற ஒன்றும் செய்யலை. சபாநாயகரை போய் சட்டையை பிடிச்சி கீழே இறக்கலை, துண்டு பிரசுரம் வெளியிடலை. ஜனநாயக நடைமுறையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எந்த விவாதத்தை ஒத்துக்கொண்டார் பிரதமர்? மணிப்பூரிலே 2 பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்படுகிறார், ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார், கூட்டு பாலியல் தொந்தரவு செய்கிறார்கள். அது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஓடுகிறார், ஒளிகிறார், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை புறந்தள்ளுகிறார். எது சம்பந்தமாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் விவாதத்திலே கலந்து கொள்வதில்லை, பேசுவதில்லை. அப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எப்படி மதிக்கிறது? நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். குண்டு இந்த குப்பிகளை வீசியது சம்பந்தமாக, கைது செய்யப்பட்ட சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நாடாளுமன்றம் என்பது இந்தியாவின் இதயம், இதயமே பாதிக்கப்படுது. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதயத்துக்கு. அப்போ அது சம்பந்தமாக ஆப்ரேஷன் பண்ணுறதா, அது சம்பந்தமா பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதா, என்ன செய்கிறது? ஒரு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு,
உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும். பாதுகாப்பு கோளாறா, இது வெளிநாட்டு சதியா, அல்லது பாஜக நாடகமா? எத்தனை விஷயம் இருக்குல்ல. ஏன் நீங்க நடந்த உண்மைகளை கைப்பற்றிருக்கீங்க, கைது செய்திருக்கீங்க, அந்த விசாரணை அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டியதானே? ஏன் ஓடுறீங்க, ஒளியறீங்க? நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு புறம்பாக 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஒரு மேல் சபை உறுப்பினரை, ராஜ்யசபை உறுப்பினரை தற்காலிக நீக்கம் பண்ணுறீங்க. நேற்றைக்கு 80க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் உட்பட அனைவரையும் நீக்கிறீங்க. அப்போ எதிர்கட்சியே இல்லாமல் ஒற்றையாட்சி சர்வதிகார மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு 3 முக்கிய மசோதாக்களை, தபால் துறை உள்ளிட்ட மக்களுக்கு விரோதமான மசோதாக்களை எதிர்கட்சிகள் விவாதமின்றி நிறைவேற்றுவதற்காக கபட நாடமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய மோடி அரசு ஈடுபட்டிருக்கிறது. அப்போ இது ஜனநாயகத்துக்கு விரோதமான, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான, ஜனநாயகத்திற்கு சவக்குழி தோன்றுகின்ற செயல் என்று தான் நாங்கள் அதை சொல்லுவோம். இல்லை சார், விசாரணை பண்ணிக்கிருக்கோம், ஏன் எதிர்கட்சியில் அப்படி தேவையில்லாம அந்த விசாரணை நீங்கள் சொல்லுங்க. விசாரணையை நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு, மணிப்பூர் நடந்ததுக்கு நீ கூட நீங்கள் மணிப்பூர் நடந்திருக்கு, அது மாநிலம் வேறு, நம்ம அவர் பேசலாம்னு சொல்லலாம். நீ வாதத்துக்கு கூட பேச ஆகணும். ஆனால் ஒரு வாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள்ளே புகுந்து சம்பவம் நடந்திருக்கு. நீ என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கு, என்ன நீ ஸ்டேட்டஸ், வாட் இஸ் ஸ்டேட்டஸ்? இப்போ என்ன நிலவரம்? அது யாரை கைது செஞ்சிருக்கீங்க? கைது செய்ய பின்னணி என்ன? எந்த காரணத்துக்காக பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது? இதுக்கு காரணம் என்ன? இதை எதிர்காலத்தில் சரி செய்யணும்னு சொல்லுங்க, வாக்குறுதி கொடுங்க. நீங்க இருக்க போறது அவ்வளவுதான். 2024 மண்ணை கவப்போவது உறுதி, பாஜக வீழப்போறது உறுதி. ஜனநாயகத்தின் சவக்குழிக்கு தோன்றுகின்ற பாஜகவின் பாசிஸ்ட் ஆட்சிக்கு இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. டேஸ் ஆர் நம்பர்ட். பிஜேபி கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் கடைசி நாட்களில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கடைசி நாட்களில் உங்களுடைய இருமாப்பு, சர்வதிகாரம், கொழுப்பு திமிர், ஜனநாயகத்தை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் தான் இறுதி எஜமானன், மக்கள் தான் ஜனநாயகத்துடைய இறுதி எஜமான்கள். மக்கள் தான். மக்கள் திருப்பே மகேசன் திருப்பண்டார் அண்ணா. ஆனால் மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் விவாதமே பண்ண மாட்டேன்றீங்க. எது சம்பந்தமாக விவாதம் இல்லை, மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக விவாதம் இல்லை. திடீர்னு ராத்திரி அறிவிக்கிறீங்க 2000 நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாது அறிவிக்கிறீங்க. விவாதம் நடந்துச்சா? நிதி மசோதா விவாதம் நடந்ததா? அதனால இது ஒரு சர்வதிகார மனப்பான்மையோடு, RSS உடைய அந்த சித்தாந்தத்தோடு, அவருடைய பயிற்சியோடு, அவருடைய தூண்டுதலோடு மக்கள் விரோதமான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கிறது. மக்களுக்கு இன்றைக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு கருப்பு அத்தியாயம். இன்றைக்கு 2023 நம்மை விடைபெற்று செல்கின்ற நேரத்திலே நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பாஜக மோடி அரசு ஒரு கருப்பு அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வர போறோம். தொடங்கி இருக்கிறார்கள், நம்ம முடிவு கொண்டு வர போறோம். 2024 இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதையக்கூடிய சக்திகளுக்கு, தீய சக்திகளுக்கு, பாசிஸ்டுகளுக்கு சரியான பாடத்தை மக்கள் வழங்குவார்கள். சார், இது ஒரு புறம் இருக்க. விசிக தலைவர் ஒரு சமத்துவத்தை நேசிக்கிற தலைவராக இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவர்களை நீக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? வாதத்தை எதிர்கொள்ள முடியல. நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை பொறுத்தளவில் சிறப்பான வாதங்களை வைக்கக்கூடியவர். இங்கிருந்து செல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆரம்பித்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி, தெள்ள தெளிவான ஆணித்தரமான வாதங்களை ஆதாரத்துடன் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். அவங்க வாதங்கள்லாம் மோடிக்கு ஆதாரமும் தெரியாது, வரலாறும் தெரியாது. வரலாறு தெரியாத வரலாற்றை திருடுகிற கூட்டம், வரலாற்றை திருடுகிற கூட்டம். இவங்க வரலாற்று ஆவணங்களுடன் எழுச்சி தமிழர் பேசுவதை சகித்து கொள்ள முடியாத, எதிர்கொள்ள முடியாத, எழுச்சி தமிழின் உரையை கேட்பதற்கு துணி இல்லாத ஒரு ஈனர் கூட்டம் தான் மோடி கூட்டம். அதனால தான் சஸ்பெண்ட் பண்ற. என்ன அவர் என்ன பேச்சு என்ன சொல்ல போறாரு? நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயத்தை பேச போறாரு. நீங்க நடந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதானே? அதனால எழுச்சி தமிழர் திருமாவளவன் உட்பட அனைவரையும் தற்காலிகமாக நீக்கத்தை எங்களுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர், பல்வேறு எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் கலந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நாளுக்கு நாள்
நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக இந்தியா கூட்டணி வலிமையாக வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எதிர்கால இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய, பரிணமிக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் மாண்புகளை, ஜனநாயகத்தின் விழுமியங்களை, அம்பேத்கர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கருத்துக்களை பாதுகாக்கின்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி பரிணமிக்கும், திகழும் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்தல்ல. நாளுக்கு நாள் அவர்களுடைய கூட்டணியுடைய பலம் அதிகரிக்கிறது, அவருடைய உறவு கூடுகிறது, பலம் கூடுகிறது, அவர்களுக்குள்ளான கருத்து வேற்றுப்பாடுகள் மறைகிறது. நாட்டின் மக்களுடைய நன்மை கருதி பாசிச பாஜகவுடைய மக்களோட செயல் திட்டங்களை முறியடிப்பதற்கு ஈகோ பார்க்காமல் தலைவர்கள் ஓரணியில் இன்றைக்கு டெல்லியில் திரண்டிருப்பதை நாட்டு மக்களும் எங்களை போன்ற இடதுசாரி ஜனநாயக சக்திகளும் வரவேற்கிறோம். இந்தியா கூட்டணி வெல்லும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.